திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். ஏன், அது நற்றுணையாவது நமச்சிவாயவென பெருமான் சொல்கிறார். அதனால் நல்ல துணையாக இருக்கக்கூடிய அந்த நமச்சிவாய என்ற மருந்தினை விடியற் காலையில் இப்படி எழுந்ததுமே சொல்லி மகிழ்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், மிகச்சிறப்பாக வாழ்வீர்கள் என் அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். அருமையாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து திருவாவடுதுறை என்னும் திருத்தலத்தினை இன்றும் சிந்திக்கிறோம். அடியார் பெருமக்களை ஒரு 4-5 நாட்களாக திருவாவடுதுறை திருத்தலத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஒப்பிலா முலைய மணி அம்மை உடனவர் மாசிலாமணி ஈஸ்வருடைய திருவருளை துணை கொண்டு இன்றும் திருவாவடுதுறை திருத்தலத்தை சிந்திப்போம். 66வது பதிகம், 4வது பாடல். இந்த பதிகத்திலே என்ன என்றால் 5 பாடல்கள் தான் இருக்கு. 6, 7, 8, 9, 10 ஆகிய 5 பாடல்கள் இல்லை. முதல் பாடலிலே சுவாமி மார்க்கண்டேயருக்கு செய்த திருவருளை இங்கே எடுத்து ஓதுகிறார். மார்க்கண்டேயருக்கு செய்த திருவருள் முதல் பாடலில். 2வது பாடலில் சிலந்திக்கு அவர் அருள் செய்ததை எடுத்து பாடுகிறார். 3வது பாடலில் திருமாலுக்கு செய்த திருவருள் சக்கரம் கொடுத்தார் இல்லையா, அதை 3வது பாடலிலே கூறுகிறார். 4வது பாடலிலே அர்ஜுனனுக்கு செய்த திருவருளை குறிப்பிடுகிறார். 5வது பாடலிலே முப்புறம் எரிந்த அன்று மூவருக்கு செய்த திருவருளை சொல்லுகிறார். இப்போ 4வது பாடலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். வீரத்தால் ஒரு வேடுவன் ஆகி விசைத்து ஓர் கேழலை துறந்து சென்று அணைந்து போரைத்தான் விசையந்தனக்கு அன்பாய் புரிந்து வான் படை கொடுத்தல் கண்டு அடியே வாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்து உருகி ஆர்வத்தோடும் வந்து அடியினை அடைந்தேன் ஆவடுதுரை ஆதியம் அம்மானே, ஆவடுதுரை ஆதியம் அம்மானே. இந்த பதிகம் முழுவதிலே 5 பாடல்லையுமே ஆவடுதுறை ஆதி அம்மானே என்கிறார். திருவாவடுதுறையிலே எழுந்தருளியுள்ள எங்கள் முதற்கடவுள் ஆதி என்பது முதல். நீ ஒரு வேடுவனாக உருக்கொண்டு ஒரு பன்றியை வீரத்தோடு விரைந்து துரத்தி சென்று உன்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அர்ஜுனனை அடைந்து அவன் மேல் வைத்த விருப்பத்தினாலே அவனோடு போர் செய்து
பின்பு அவனுக்கு சிறந்த படை பாசுபதாசுரம், பாசுபதக்கணை. அந்த பாசுபதக்கணையை அளித்தமை அறிந்து அடியேன் உன் தன்மைகளை எல்லாம் நினைந்து உருகி உன் திருப்பெயர்களை அன்போடு சொல்லி உன்னை வழிபட்டு ஆர்வத்தோடு வந்து உன் திருவடியினை அடைந்தேன். எனவே என்னை ஏற்றுக்கொண்டு அருள் என்று பாடுகிறார். அர்ஜுனனுக்கு செய்த திருவருள் எடுத்து ஓதப்படுகிறது இந்த பாடல்ல, 4வது பாடல்ல. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். வீரத்தால் ஒரு வேடுவன் ஆகி விசைத்தோர் கேழலை துறந்து சென்றணைந்து போரைத்தான் விசையனைய அன்பாய் புரிந்து வான்படை கொடுத்தல் கண்டு அடியேன் வரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்துருகி ஆர்வத்தோடும் வந்து அடியினை அடைந்தேன் ஆவடு தந்துரை ஆதியம்மானே. எனவே வாருங்கள் நாம் திருவாவடுதுறை என்னும் திருத்தலம் சென்று அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஒப்பிலா முலையம்மை உடனமர் மாசிலாமணி ஈஸ்வருடைய திருவருளை துணையாக கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.